ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சக்திதாஸ். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னே சொல்லலாம். துலாம் ராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் துலாம் ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல காலம். இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், அப்படியே 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஒரே வருஷத்தில் 3 முறை மாறக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். முதல் பாதியில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெருமைக்குரியவங்களாகவும் ஒரு மக்களுடைய செல்வாக்கு சம்பாதிக்கிறவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அரசியலில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, தொழில்துறையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். அடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு வியாபாரம் இது போன்றவை அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம், இல்லைன்னா நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சிங்களோ அப்படி இந்த உங்களுடைய நோக்கங்களை செஞ்சுட்டு போகிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் அப்படின்னு இதைத்தான் சொல்ல முடியும். அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அடித்து நொறுக்க போகிறாரு. எதிரிகளை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தேவையான அத்தனை விதமான நன்மைகளையும் அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சாலும், ஆனால் உங்களுடைய எதிரிகளை எல்லாத்தையும் அவர் துவம்சம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தர்றேன் அப்படிங்கிற ஒரு சரியான முடிவை எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆள், அடிமை, சேனை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படும். பணபலம் கிடைக்கப்படும். எல்லாமே சகலமும் கிடைக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒட்டு மொத்த பிரபஞ்சமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. துலாம் ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம். வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது பொன், பொருள், ரத்தனம், வெள்ளி மற்றும் இல்லாமல் அது தொடர்பான பொருட்களை தயாரிக்கிறது, கவரிங் நகை தயாரிக்கிறவங்க, இந்த ஜிமிக்கி தயாரிக்கிறவங்க, செயின் தயாரிக்கிறவங்க, அழகு கலை நிபுணர்கள், அழகு நிலையங்கள் வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே
ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வட்டி தொழில் செய்கிறவங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்க, தங்கத்தை அடமானம் வச்சுட்டு பணம் கொடுக்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஷ் கலெக்ஷனில் வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாமல் பேருக்கு எடுத்துக்கிற ஒரு வேலை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்பப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மூர்க்கத்தனத்தை கொடுத்து எங்கேயாவது பிரச்சனையும் பஞ்சாயத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து விட்டுரும். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சிரமப்படுவீங்க. சரியாகிடும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சிக்கலான அந்த சூழ்நிலையை ஏன் நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் கேட்குறேன். அதே போல் நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை ரொம்ப அற்புதமான காலம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான வழக்குகளில் அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கீல்களுக்கும் இந்த காலம் ரொம்ப நல்ல காலம். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்குள்ளே வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த காலங்கள் ரொம்ப நல்ல காலங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசியில் பிறந்து தங்கும் விடுதி, ஹோட்டல், ரிசார்ட், கேளிக்கை விடுதி, பாரு, அப்புறம் டான்ஸ் பாரு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க, அப்புறம் மியூசிக் செட்டெல்லாம் போடுறவங்க, டிஜே வச்சு செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் மேடை கச்சேரிகளில் டான்ஸ் ஆடுறவங்க, ஆர்கெஸ்ட்ரா செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காலம். இது ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பழக்கம் கிடைக்கும், அறிமுகம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து அவங்களே உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுப்பாங்க. அந்த தொழில் மூலமாக ஒரு பெரும் சம்பாத்தியத்தை ஏற்படும். நீங்கள் நினச்ச இடத்த, நினச்ச விஷயத்தை அடைவதற்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, மேடை ஆர்டிஸ்ட், நாடகம் நடிக்கிறவங்க, இவங்களுக்கும் துலாம் ராசியில் பிறந்த இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல பெரிய மாற்றம் இல்லை. அதே போல் துலாம் ராசியில் பிறந்து வியாபாரம் செய்கிறவங்க, குறிப்பாக உணவு தானியத்தை வாங்கி விற்கிறவங்க, கால்நடைகளை வாங்கி விற்கிறவங்க, கால்நடை உணவுப் பொருட்களை விற்கிறவங்க, கால்நடைகளை பற்றி வேறு ஏதாவது அது தொடர்பான விவசாய கருவிகள் இப்படி ஏதாவது விற்கிறவங்க, பட்டி போடுறவங்க, கோழி வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு காலம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம். மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியது. மிகப்பெரிய உங்களுக்கு எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாற்றத்தை உருவாக்கி தரும். ஆனால் இந்த மாற்றம் கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நடந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைக்கும். இதை பார்க்கும்போது இந்த மாதிரியே காலம் முழுக்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான காலம் இருக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும். டீச்சர்களுக்கு கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்கள், வாத்தியாருங்க, ஸ்கூலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நிறைய நிற்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு காலில் பிரச்சனை வரலாம். டீச்சர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்துலேயே அவங்க பாராட்டப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை செய்கிறவங்க, ஃப்ரண்ட் எண்டில் உட்காந்து வேலை செய்கிறவங்க, டெலிகாலர்ஸ், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ஒரு சூப்பரான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். தராசு செய்கிறவங்க, தராசு மட்டும் இல்லாமல் இந்த மோளம் செய்கிறவங்க, இசை வாத்தியங்கள் செய்கிறவங்க, கருவிகள் தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே விற்பனை கூடக்கூடிய காலம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிக்கல் இருக்குது. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா தொழில்களில் இருக்கிறவங்களையும் ஒரே ஒரு முறை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவான ஒரு சிக்கல் வரும். அது என்னென்னா யூரினரி ட்ராக்கில் ஏதாவது பிரச்சனை வரும். அப்போலாம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும். பெண்களோ ஆண்களோ கண்ணில் பிரச்சனை வரும். சில நேரங்களில் சுவாச பிரச்சனைகள் வரும். சளி பிடிக்கிற மாதிரியான சிக்கல்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த மரங்கள் உள்ள காட்டு பகுதிக்கு போகாதீங்க. அங்கே போகும்போது சில சிக்கல்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. திடீர்னு தங்க நகை சேர்றது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய திட்டங்களுக்காக உங்களுடைய தங்க நகைகளை நீங்கள் விற்கவோ அடமானம் வைக்கவோ ஒரு சூழ்நிலை வரலாம். சொத்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்கிறது போல் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு 3-6 மாதம் கழித்து அது சில கோளாறுகளை உருவாக்கும். அதனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். தாயார் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. இது போல் ஏதாவது உங்களுக்கு சிக்கல்களோ பிரச்சனைகளோ வரும்போது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், ஒரு குறிப்பிட்ட திதியில் சில கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அது உங்களுக்கு சில மாற்றங்களை உண்டாக்கும். அது என்ன அப்படின்னா, தேய்பிறை சதுர்த்தியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்தக்கூடிய நாளில் நீங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கோ இல்லை கன்னி தெய்வங்களுக்கோ இல்லை சப்தமார் கன்னிகளுக்கோ
போயிட்டு நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில்லையோ இல்லை பெருமாள் கோவில்லையோ இருக்கிற தாயார் சன்னதிக்கு ஒரு மாலை வாங்கி கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க. அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு சார்ந்த பண்டங்களை நீங்கள் பிரசாதமாக கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் நன்றாகவே தீரும். அந்த குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த நாள் தான் உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான நாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்க போதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். கடந்த 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய மிக முக்கியமான மிக சிறந்த நல்ல காலம் எது அப்படின்னு கேட்டால் இப்போ வரக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு, அதை ஒட்டி வரக்கூடிய 12 மாதமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்படியெல்லாம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். இவ்வளவு நாள் 8ஆம் இடத்துல நின்று பணம் வரும் போகும் அப்படின்ற இந்த சூழ்நிலை மாறி இனிமே உங்களுடைய பேரு புகழ் வருவது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் உங்களை தேடி வர்ற மாதிரி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் கழித்து இதே குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய பேர் புகழ், நீங்கள் இவ்வளோ நாள் உருவாக்கின இன்ஃப்ளூயன்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே காசாக மாறும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான ரொம்ப அருமையான காலம்தான். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சில கோளாறுகளை பண்ணாலும் கூட நவம்பர் டிசம்பருக்கு மேலே அவரே அதனுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கிட்டு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை உருவாக்கி தருவார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. முதல்ல 6 மாதம் அப்படிங்கிறது தாயாருக்கு கொஞ்சம் சிக்கலான காலங்கள் தான் அப்படிங்கிறத சொல்ல வருது. அது மட்டும் இல்லாமல் வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பத்திரங்களில் கவனமாக இருக்கணும். வேறு ஏதாவது டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். படிக்கும் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் கொஞ்சம் மந்த புத்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு உடல் சரியில்லாமல் போகலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருவர் எங்கேயாவது வெளியூரில் போய் எங்கேயாவது வேலை செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். வெளிநாட்டுக்கு யாராவது போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த காலம் சூப்பரான காலகட்டம். கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உடனடியாக வாய்ப்பு கிடைக்கும். வீசா வேணும்னா வீசா வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒர்க் பர்மிட்டு அது இது எது கேட்டாலும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பர்மனெண்ட் விசாவுக்கு எதாவது அப்ளை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த முறை நடக்கும். நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு நன்மையை தான் தரப்போகுது. குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நன்மை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அந்த சனியுடைய பார்வை சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கி தரும். கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், இல்லை அப்படின்னா கணவனுடைய வருமானத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி தரும். 10ஆம் இடத்துல இருக்கிற கேது மாமியாருடைய உடல்நலத்திலையும் இல்லை பாட்டியுடைய உடல்நலத்திலையும் ஏதாவது சில சிக்கல்களை உருவாக்கி சில நெருக்கடிகளை கொடுக்கலாம். இருந்தாலும் அங்கங்கே தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால குருவோட பெயர்ச்சி ஒரு 3 இடத்துக்கு மாறுறதுனால 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிரச்சனை அப்படின்றது, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை சில மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதன் மூலமாக எந்த பிரச்சனையும் உங்களை ரொம்ப நசுக்கிற அளவுக்கு மோசமான பிரச்சனையாக போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இரும்பு மற்றும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. உருக்காலை வச்சுருக்கிறவங்க, இல்லை அப்படின்னா இரும்புகள் லேத்து வச்சுருக்கிறவங்க, பெரிய மெஷின் வச்சுருக்கிறவங்க, பெரிய பஞ்சு மில்லு வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனையாகிற மாதிரி இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் கிடைக்கும், ஒரு அறிமுகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் உருவாகும், உங்களை பற்றி நல்ல அபிமானம் உருவாகும். அதுக்கப்புறம் அது தொழிலாக கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறம் அது லாபமாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நன்மையை தரும். அதே போல் சுரங்க தொழிலில் இருக்கிறவங்க கல், ஜல்லி, மணல், சிமெண்ட் இது போன்ற தொழில் செய்கிறவங்க, கம்பி வியாபாரம் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ரொம்ப ஒரு அற்புதமான காலம்னு தான் சொல்லணும். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தண்ணியில் எந்த பிரச்சனையும் வராது. உரத்தட்டுப்பாடு மட்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கை உரம் வச்சு செய்கிறவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. திடீர்னு உங்களுடைய பொருட்களுக்கு பெரிய அளவில் டிமாண்டு வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு வருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழிலுக்கும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபங்களாகவே இவையெல்லாம் மாறும் என்பதில்
பெரிய மாற்று கருத்து இல்லை. கரண்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரீஷியனாக வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல லாபங்கள் கூடும். திடீர்னு புது ஆர்டர் கிடைக்கும், பெரிய ஆர்டர் கிடைக்கும். பல்காக 2-3 ஆர்டர் வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்லாமல் தான் நீங்கள் தடுமாறுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆர்டர் கிடச்சி நீங்கள் வேலையை ரொம்பவும் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கும் பெரிய அளவில் ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2-3 பேர் சேர்ந்து செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். கோவில் கும்பாபிஷேகங்களை கலந்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எல்லாமே வந்து நன்மையைத்தான் தரும். விருச்சிக ராசியில் பிறந்த ஜோதிடர்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் நல்ல காலம்தான். திடீர்னு மாந்திரிகம் கற்றுக்கலான்னு தோணும். வெளியூருக்கு எங்கேயாவது பயணம் போய் நாம் ஏதாவது கற்றுக்கலாமான்னு தோணும். திடீர்னு சில மனசில் சஞ்சலங்கள் வரும், பேராசைகள் வரும். எப்படியாவது அதை சாதிச்சிடணும், இதை சாதிச்சிடணும், பேர் நிலைநாட்டிடணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் தைரியத்தை வச்சுக்கிங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு மனோதைரியம் உடைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு திடீர்னு மனசில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சோர்வை உருவாக்குவார். அந்த சோர்வின் மூலமாக நீங்கள் மனசுட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த நல்ல காலம் வந்துருச்சு. 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஏதாவது ஒரு சில விஷயமான மாற்றங்களை உருவாக்கி தரும். அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லோ அண்டு கிராஜுவலான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஜோதிடம், ஆன்மீகம், கோவிலில் பூசாரி வேலை செய்கிறவங்க, கோயிலில் வந்து வேறு ஏதாவது வேலைகளை செய்கிறவங்க, பூச்சி வேலை செய்கிறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, இந்த கோயிலை ஒட்டி இருக்கிறவங்க, கோயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற செயல் அலுவலர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட கோயிலில் வேலை செய்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர் விருச்சிக ராசியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நிறைய நன்மைகள் வரும். ஆனால் சிக்கல்களும் வரும். தயாராக இருக்கணும். திடீர்னு தேவையில்லாத விஷயங்களை உங்களை எடுத்து விட்டுருவாங்க. ஆர்டர் போட்டு தப்பு செய்ய சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சவுடு மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி விற்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளாட்டு போட்டு விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. பொய் பேசாமல் இருக்க முடியுமான்னு பாருங்கள். நேர்மையாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை உருவாக்கி தரும். கல், மண், தாது, மினரல்ஸ், இரும்பு, சுரங்கம், இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து விருச்சிக ராசி கொடிகட்டி பறக்கும். பெரிய அளவில் அது சாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இருந்தாலும் எல்லா விஷயங்களும் உடனே நடக்காது. 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை கொடுத்து அது வேறு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அப்போது இது மெதுவான ஒரு நிலையான, ஸ்திரமான, சரியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எந்த இடத்துலையும் கோவப்படாமல், சங்கடப்படாமல், சலனப்படாமல் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சூப்பரானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 வருஷமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரத்தில் எல்லாம் வந்து வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்தில் தாலி உடைச்ச கதையாக அவசரப்பட்டு எதையும் வந்து தப்பாக உருவாக்கிடாதீங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய நாளில் நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அது எந்த நாள்னா தேய்பிறை சப்தமியும் பூரட்டாதி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய நாளில் நீர்நிலைகள் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முருகனை வேணுமானாலும் நீங்கள் வழிபடலாம். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சுபிட்சமாகவும் சிக்கல் இல்லாமலும் அந்த தடை தாமதங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மேலே உயரப் போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உருவாகும் என்று சொல்லிக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.